ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்திருந்து தியானம் செய்வதற்கு நாம் தயார் செய்து கொள்வோம். We will all sit in front of Sri Mataji's photograph and we will prepare ourselves to start this meditation. முதலில் நாம் அனைவரும் கூட்டாக ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி குண்டலினி வைத்து பந்தன் செய்து கொள்ளலாம். We will collectively bow down to Sri Mataji. We will raise the Kundalini and put ourselves to Bandhan. We can now sing the three great Maha Mantras followed by the Ganesh Mantras. It is there available in the Part 2 book. For those who are new, who may not know the mantras, please keep the attention in the top of the fontanel bone area and you can listen to the mantras. Those who knows the mantras can sing along. Now
Keep both our hands on Mother Earth and recite Sri Bhumi Mata Mantra once. இப்பொழுது இரு கைகளையும் பூமி மீது வைத்து ஸ்ரீ பூமி மாதா மந்திரம் கூறுவோம். ஓம் துமைவ சாட்சாத் ஸ்ரீ பூமி மாதா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. Shri Mataji, you are Sakshat Shri Bhumi Mata. Please suck away the badhas affecting our gross body through the Mother Earth. Keep us in balance for meditation. தாயே, தாங்களே பூமி மாதாவாக இருக்கின்றீர்கள். எங்களது உடம்பில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூமிமாக்கமாக நீக்கிவிடுங்கள். தியானத்திற்கு தேவையான சமநிலையை தாருங்கள். Now, keep our left hand on the lap and attention on the left side. மெதுவாக இடது கையை மடியின் மீது வைக்கவும். கவனம் இடது பக்கம் இருக்கட்டும். Let us recite Sri Mahakali Sakshat Sri Bhairavanath Sakshat Mantra. இப்பொழுது ஸ்ரீ மகாகாளி சாட்சாத் ஸ்ரீ பைரவநாத் சாட்சாத் மந்திரம் கூறுவோம். ஓம் தொமைவ சாட்சாத் ஸ்ரீ மகாகாளி சாட்சாத் ஸ்ரீ பைரவநாத் சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. Mother, please cleanse our left side badhas and negativities through the Mother Earth. தாயே, எங்களது இடது நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூரணமாக பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். Now, keep our right hand on the lap and left hand towards Akash and recite Sri Mahasaraswati Sakshat Sri Hanuman Sakshat Mantra. இப்பொழுது வலது கை மடியின் மீதும் இடது கை ஆகாயம் நோக்கியும் வைப்போம். ஸ்ரீ மகாசரஸ்வதி சாட்சாத் ஸ்ரீ ஹனுமான் சாட்சாத் மந்திரம் கூறுவோம். ஓம் தொமைவ சாட்சாத் ஸ்ரீ மகாசரஸ்வதி சாட்சாத் ஸ்ரீ ஹனுமானா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. Shri Mataji, please remove all negativities and badhas of our right side. Please remove the excess heat of our body through the ether element. தாயே, எங்களது பிங்கள நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அதிகப்படியான வெப்பத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். சமநிலையில் எங்களை இருக்க செய்யுங்கள். Keeping both our hands on the lap and attention on the central channel, recite Sri Mahalakshmi Sakshat Sri Ganesha Sakshat Mantra. நமது இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனம் மத்திய நாடியில் இருக்கட்டும். ஸ்ரீ மகாலட்சுமி சாட்சாத் ஸ்ரீ கணேச சாட்சாத் மந்திரம் கூறுவோம். ஓம் தொமைவ சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாட்சாத் ஸ்ரீ கணேசா சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. Shri Mataji, please remove all obstacles in our ascent and keep us in thoughtless awareness. தாயே, எங்களது ஆன்மீக முன்னேற்றத்தில் உண்டான தடைகளை நீக்கி எண்ணங்களற்ற நிலையை தாருங்கள். Slowly bring our attention to Sahasrara and remain in meditation. மெதுவாக கவனத்தை சகசிராரத்திற்கு கொண்டு வந்து தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது அனைவரும் மன்னிக்க வேண்டும் அம்மா என்ற தமிழ் பஜனை சேர்ந்து பாடலாம். வரிகள் தெரியாதவர்கள் கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து இந்த பஜனை கேட்கலாம். Now we will sing a Tamil bhajan, மன்னிக்க வேண்டும் அம்மா. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை, எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. உன்னை அனுதினமும் நான் துதிக்க மறந்தே, உன்னை அனுதினமும் நான் துதிக்க மறந்தேன். என்னை அறியாமலே உன் சொற்களை மீறினேன், என்னை அறியாமலே உன் சொற்களை மீறினேன். மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. கற்பனை காட்சிகள் நான் கண்டு களித்தேன், கற்பனை காட்சிகள் நான் கண்டு களித்தேன். கல்வியின் கருத்தினை கற்க நான் மறந்தேன், கல்வியின் கருத்தினை கற்க நான் மறந்தேன். மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. அறிவே நான் உந்தன் கருணைக்கு குறைவில்லை, அறிவே நான் உந்தன் கருணைக்கு குறைவில்லை, அறிவே நான் உந்தன் அன்பிற்கு அளவில்லை, அறிவே நான் உந்தன் அன்பிற்கு அளவில்லை. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. அன்னை சரணங்கள் கும்பிட்ட தொண்டனன்றோ, அன்னை சரணங்கள் கும்பிட்ட தொண்டனன்றோ. நின்னை நினைந்தென்றும் தவம் செய்ய வாய்ப்புண்டோ, நின்னை நினைந்தென்றும் தவம் செய்ய வாய்ப்புண்டோ. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை, எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை
மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைத்து சகஜ யோகிகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கும் சக்தி மையம் ஆக்ஞா சக்கரம். இது நமது பரிணாம தத்துவத்தில் 6வது நிலையில் அமைந்துள்ளது. சகசிரார சக்கரத்தின் நுழைவாயில். இந்த சக்கரம் நமது உடலில் நெற்றி பகுதியில் வலது இடது நாடிகள் சந்திக்கும் இடத்தில் வலது மூளை இடது மூளை இணையும் இடத்தில் அமைந்துள்ளது. மெடுலா ஆப்லங்கேட்டா என்னும் மூளை பகுதியில் அமைந்துள்ளது. இதுதான் பிட்யூட்ரி சுரபி, பீனியல் சுரபி அமைந்திருக்கக்கூடிய இடம். ஆக்ஞா சக்கரத்தின் தேவதை ஸ்ரீ இயேசு கிறிஸ்து மேரி மாதா. உறுப்பு ஹைப்போதலமஸ் என்னும் மூளைப்பகுதி. வெளிப்பாடுகள் கண் பார்வை, நமது எண்ணங்கள். இதழ்கள் 2, கனிமம் ஒளி. கைகளில் மோதிர விரல்கள். தடைக்கான காரணம் அலைபாயும் கண்கள், தவறான நண்பர்கள் சேர்க்கை. Today we will discuss about Ajna Chakra, which represents the 6th stage of evolution. It is the gateway to Sahasrara Chakra. So it will not allow the Kundalini to rise above if there are any impurities in the mind. It is situated in the center of our forehead, the point at which Idanadi and Pingalanadi crosses over to the other side. This is the middle point of brain medulla oblongata. The pituitary and the pineal glands are located here. The superego, the left channel, crosses over here to the right side of the brain and reaches back brain. The ego, the right side activity, crosses over here to left side of the brain. Central deity Sri Jesus Mary Mata. Organ medulla oblongata of brain. Manifestation eyes. Mental activity. Petal 2. Element light element. On hand ring finger. இடது பக்க தேவதை மகாவீரர். வெளிப்பாடு சுய கட்டுப்பாடுகள். குணங்கள் மமகாரம். உறுப்பு வலது நெற்றி. கைகளில் இடது மோதிர விரல். தடைக்கான காரணம் தன்னை வருத்தி கொள்ளுதல், சுய பச்சாதாபம், மன்னிக்க முடியாத பிடிவாதம், கடந்த கால நினைவுகள். வலது பக்க தேவதை ஸ்ரீ புத்தா. வெளிப்பாடு நான் என்ற அகந்தை. குணங்கள் அகங்காரம். கைகளில் வலது மோதிர விரல். தடைகளுக்கான காரணம் ஆதிக்க உணர்வு, அகங்காரம், தவறான சிந்தனைகள், கடவுளை பற்றிய தவறான புரிதல், பிறருக்கு துன்பம் விளைவித்தல். இடது பக்க தேவதையான ஸ்ரீ மகாவீரர் ஆக்ஞா சக்கர வழியாக வலது பக்கம் வந்து மூளையின் பின்பகுதியில் உள்ள முகுளம் என்ற பகுதியை அடைகிறது. அதே போல ஸ்ரீ புத்தர் வலது பக்க நாடி ஆக்ஞா நாடியிலிருந்து ஆக்ஞா வழியாக சென்று இடது பக்கம் சென்று அடைகிறது. deity left side Sri Mahavira. Manifestation, conditions and memories. Quality superego. Gross level right temple. On hand left ring finger. Catches harm to self, self-pity, inability to forgive oneself, living in the past. Right side deity Sri Buddha. Manifestation I-ness, egoistic attitude. Quality ego. Gross level left temple. Place on hand right ring finger.
catches wrong idea about God, harm to others, egoistic behavior, futurism, worries, aggression. Jai Shri Mata. Jai Shri Mataji. Now we'll bring our attention inside. நாம் நமது கவனத்தை நமக்குள் கொண்டு வருவோம். Slowly, let's take our attention to our first chakra, Mooladhara chakra. நமது கவனத்தை முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தில் எடுத்து சென்று இங்கு நாம் ஸ்ரீ கணேசரிடம் நமக்கு கள்ளம் கபடமற்ற குணத்தையும் ஞானத்தையும் அளிக்க பிரார்த்திப்போம். Let us pray to Sri Ganesha to make us very innocent and wise. Let's take Sri Ganesha's mantra 4 times. Each time we'll keep an attention on each chakra, each petal of the Mooladhara chakra. நமது மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள் உள்ளன. ஒவ்வொரு இதழின் மீதும் கவனம் வைத்து ஸ்ரீ கணேசரின் மந்திரத்தை சொல்வோம். First, the petal that goes down. முதலில் கீழே பூமி தாயை நோக்கி செல்லும் இதழில் கவனம் வைத்து ஓம் त्वामेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Shri Mataji, please cleanse the first petal of our Mooladhara completely. மூலாதார சக்கரத்தின் முதல் இதழை முற்றிலும் சுத்திகரித்து தாருங்கள் தாயே. Now let's take our attention to the second chakra, second petal of the Mooladhara chakra. இப்பொழுது நமது மூலாதார சக்கரத்தின் இரண்டாவது இதழிற்கு கவனத்தை கொண்டு செல்வோம். This petal goes to the left, in the direction of left side. இரண்டாவது இதழ் இடது பக்கத்தை நோக்கி உள்ளது. ஓம் त्वामेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Shri Mataji, please cleanse our second petal of Mooladhara chakra completely.
தாயே, எங்களது இரண்டாவது இதழை முற்றிலும் சுத்திகரித்து தாருங்கள். Now let us take our attention to the third petal which points upwards. நமது மூன்றாவது இதழ் மேல் நோக்கி செல்கிறது. அந்த இதழில் கவனம் வைத்து ஓம் त्वामेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Shri Mataji, please cleanse the third petal of our Muladhara Chakra completely. தாயே, மூலாதார சக்கரத்தின் மூன்றாவது இதழை முற்றிலும் சுத்திகரித்து தாருங்கள். Now slowly let's take our attention to the fourth petal which goes to the right side. மெதுவாக நமது கவனத்தை நான்காவது இதழுக்கு எடுத்து செல்வோம். இது வலது பக்கத்தை நோக்கி உள்ளது. ஓம் त्वामेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Shri Mataji, please cleanse the fourth petal of our Muladhara Chakra completely. தாயே, எங்களது மூலாதார சக்கரத்தின் நான்காவது இதழை முற்றிலும் சுத்திகரித்து தாருங்கள். Shri Mataji, please establish the Ganesha Tattva very strongly in our Muladhara Chakra. Shri Mataji, எங்களது மூலாதார சக்கரத்தில் கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். Slowly let us take our attention to the Mooladhar where resides our Kundalini. மெதுவாக கவனத்தை மூலாதாருக்கு எடுத்து செல்வோம். Now slowly raise the attention to the Swadhisthana Chakra. மெதுவாக ஸ்வாதிஸ்தான சக்கரத்திற்கு கவனத்தை எடுத்து செல்வோம்.
மெதுவாக சற்று மேலே வயிற்று பகுதியில் நாபி சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். Let's take our attention little up to the stomach area, to the Nabhi chakra. Now let's take our attention to the void which is around the Nabhi chakra. நமது கவனத்தை பவசாகரத்திற்கு எடுத்து செல்வோம். இது நாபி சக்கரத்தை சுற்றி உள்ளது. இன்னும் சற்று மேலே we'll take our attention to the heart, to the Anahata chakra. சற்று மேலே நமது கவனத்தை ஹிருதயத்தில் அநாகத சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். Little above to the Vishuddhi chakra, and now to the Agya chakra. Keep our attention on the right side of our forehead. நமது நெற்றியின் வலது பக்கம் கவனத்தை வைத்து இங்கு ஸ்ரீ மகாவீரர் உள்ளார். Let's take the mantra of Shri Mahavira. Om Tvameva Sakshat Shri Mahavira Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namaha. கவனத்தை இப்பொழுது நெற்றியின் தலையின் இடது புறம், left side of our forehead. Here resides Shri Buddha. We will take Shri Buddha's mantra. Om Tvameva Sakshat Shri Buddha Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namaha. We can keep our right hand on our Agya chakra. வலது கையை ஆக்யா சக்கரத்தில் வைத்து on the forehead. நமது நெத்தியில் கை வைத்து சற்று குனிந்தவாறு ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதா மந்திரத்தை சொல்லலாம். ஓம் त्वामेव साक्षात् श्री जीसस मेरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது வலது கையை தலையின் பின்புறம் வைத்து சற்று மேலே பார்த்தவாறு, now let's keep our right hand on the back of our head and tilt our head little upwards, looking up, and here we will say Shri Mahaganesha mantra. Om Tvameva Sakshat
श्री महागणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. Bring both hands to the lap. இரண்டு கைகளையும் மடியில் வைத்து நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் தலை உச்சியில் வைத்து அப்படியே தியானத்தில் இருக்கலாம். Let's bring our attention to the Sahasrara chakra on top of our head and just be in meditation. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று நாம் ஸ்ரீ மாதாஜியின் சிறு சொற்பொழிவுகள் 3 கேட்க இருக்கின்றோம். முதல் 1983 பிப்ரவரி மாதம் நியூ டெல்லியில் அவர்கள் ஆக்னியா சக்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள். இரண்டாவது 1985 அக்டோபர் 27 நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் ஈகோ பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 1998 மே 10 கபேலா இட்டலியில் அவர் பேசியிருக்கிறார்கள். இதில் அவர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஆத்ம விழிப்புணர்வு பெறாமல் ஆக்னியாவில் இந்த மூடிய கதவு வழியாக தங்கள் கவனத்தை செலுத்த முயற்சிக்கும் எவரும் அவர்கள் இடது அல்லது வலது பக்கம் செல்கிறார்கள். அவர்கள் வலது பக்கத்திற்கு செல்லும் பொழுது அவர்களின் உணர்வு வலது நாடியை தாவி சென்று மாயத் தோற்றங்களை பார்க்க தொடங்குகிறார்கள். அவர்கள் வண்ணங்களை காணலாம், அவர்கள் கந்தர்வாவர்களை காணலாம். அந்த தருணம் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் யாராவது அங்கே பிடித்தால் அவர்களின் தலையில் கூடுதல் ஆளுமை உட்கார்ந்து மேலும் ஆணவம் கொண்டிருப்பார்கள். ஆக்னியா சக்கரம் சொர்க்கத்தின் கதவு. எனவே எல்லோரும் அதை கடந்து செல்ல வேண்டும். இந்த சக்கரத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் உள்ளது. இந்திய சாஸ்திரங்களில் அவர் கடவுள் ராதாவின் மகன் மற்றும் மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய முக்கியமான சாராம்சம் விநாயகரின் முக்கிய சாராம்சமான அப்பாவித்தனம் ஆகும். இதை ஆங்கிலத்தில் இன்னசென்ஸ் என்று கூறுவர். ஆக்னியா சக்கராவை நீங்கள் குணப்படுத்தும் வழி ஒளி அல்லது சூரியனாகும். ஆக்னியாவை சுத்தகரிப்பதற்கு நாம்
ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் முன்பே தீபத்தை ஏற்றி வைத்திருக்க வேண்டும். பிறகு நாம் தலைக்கு பின் தீபத்தை வைத்து அங்கே உள்ள பின் ஆக்யாவில் நாம் ஆர்த்தி செய்ய வேண்டும். கண் பிரச்சனைகளுக்கு இது மிகவும் நல்லது. ஆக்னியா சக்கராவை திறப்பதற்கும் ஈகோவை அகற்றுவதற்கும் நாம் முக்கியமாக அனைவரையும் நம்மளையும் நாம் மன்னிக்க வேண்டும். மக அகங்காரத்தை விட அகங்காரத்தை இருந்து வெளியே வருவது கடினம். ஏனென்றால் ஈகோ அவர்களை தொந்தரவு செய்யாது. மற்றவர்களை ஆக்கிரமித்து அந்த ஆக்ரோஷத்தை அவர்கள் அனுபவிக்கவும் செய்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்கிறார்கள். அத்தகைய நபர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு புதிய நோய்களும் வரும். ஆக்னியா சக்கராவை சுத்திகரிக்க 2 பிஜ மந்திரங்களை ஹம் மற்றும் ஷம் கூற வேண்டும். ஆக்னியாவில் எண்ணங்கள் இயங்கும் போது குண்டலினி சக்தியை சகசிராரா வரை செல்வதை இது தடுக்கின்றது. நவீன காலங்களில் ஆக்னியா சக்கரத்தை கடப்பது மிகவும் முக்கியம். அதற்காக ஒருவர் தியானித்து தெய்வீகத்திடம் சரணடைய வேண்டும். எல்லாவற்றையும் செய்வது தெய்வீகம்தான், நாம் அல்ல. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Today we are going to understand the center of Agya. Agya chakra, which is placed on the crossing of the optic chiasma. The nerves that supply the eyes go backwards in the opposite direction, and wherever they cross, this subtle center is situated. It has a continuous connection with the other center through the medulla oblongata. This center has got 2 petals, and this subtle center on one side acts through the eyes, and at the back of the head where you have some protrusion. This is the physical side of the center is. Anybody who tries to push their attention through this closed door either goes to the left or to the right. And this is the beginning of the trouble of the people when they don't understand that whatever is unknown is not God, is not divine. So, when they move on the right side, they go to the supraconscious area. And they start seeing hallucinations. Actually, these are not hallucinations but actual things, because they exist on the right hand side. So they start seeing things of the right hand side. They may see colors and the formation of colors, and they may see also people who are dead, who have been very egoistical. They can see Gandharvas and Kinnaras because they go to the Gandharva lok, to the right side, and start seeing those things in the unknown awareness of supraconsciousness. But that movement is very dangerous. Because if anybody catches you there, then you get an added personality sitting on your head. And you get possessed by ego. And you become on your own and you actually become malignant.
So this Agya Chakra is a gate, is the door of heaven. And everyone has to pass through it. Now on this chakra resides the great incarnation of our Lord Jesus Christ. In our Indian Shastras he is called as Mahavishnu, the son of Radhaji. And his essences are made of 11 Rudras, means 11 destroying powers, but the governing essence, the main essence is that of Sri Ganesh, means innocence. So he is the embodiment of innocence. Innocence means complete purity. And his body was not made out of Mother Earth, in the sense that he never had a body that was perishable. It's Omkara. So when he died, he ascended. That's a fact, he ascended. And because he was a person made of Omkara. Now as he is the son of Radhaji, you can see the relationship between him and the relationship between other deities very easily. About Mahavishnu, it is written in the Devi Bhagavad. But who reads Devi Bhagavad? Nobody has time to read these books. Mostly what trash things they read. There you can't find the explanation of all these incarnations who have come on this earth. So to understand Jesus Christ, you must read the Devi Bhagavad. But he became blind, absolutely blind. And when he became absolutely blind, then he came to. And then we had to put the Agya Chakra, alright. Now how do you do it in Sahaja Yoga? As you have the photograph, you may use it, put a light before the photograph. Light is the way you cure your Agya Chakra always. Light or the sun, because Christ resides in the sun. So what do? Is to put a light in front, take another light behind and give an arti to your Agya Chakra at the back. It is decided by Ganapati and Mahabhairava. So you just give it a arti and Agya Chakra will open. But how do you open this? Very simple thing is that any thought comes to you, you should say, I forgive. This is the greatest weapon Christ has given us. You just say, I forgive, and you can overcome your ego. This is the mantra for this chakra in front, where you just say, I forgive, and you will find your Agya Chakra will open out, and you will find your ego will go. Forgiveness is one of the biggest weapons human beings have got. But they are so stupid, if I tell them, forgive. Now, what is there not to forgive? Because it's very difficult to forgive. I say, what is so difficult? What are you doing? Are you doing something when you are saying, I am forgiving? Do you do something? Nothing. On the contrary, when you do not forgive, then what is happening is the person whom you do not forgive is actually torturing you, while you are not torturing that person. So this is the mantra of the Agya Chakra in front, and at the back, as I told you, you have to move the lights. Now somebody will say, one day they will get, 2 days they will do. That's now the Sahaja Yoga is not to be worked on. You have to really go all out to do it. And I have seen people who had eyes which were all bent like this. They could never raise their eyes, or now have open eyes, proper eyes with this working. It's very simple to be done. Then last night I talked to you about ego. That how ego manifests itself and how it is difficult to get out of the ego. It's easy to get out of the conditioning superegos, but very difficult to get out of ego, because ego aggresses others, doesn't trouble you at all, and you enjoy that aggression. See? Now, today I want to tell you about how ego has been historically, traditionally torturing people around.
So you will see the manifestation of this ego, and then you will know that if you are playing anything, any role with your ego, you could be a part and parcel of that destructive force. The pituitary, which is within us, started growing when we raised our head like this. When we were animals, our heads were like this. At that time, the pineal body, as it is called, was very powerful. They say in human beings the pineal doesn't work out. It's not true. It does. But they don't know how it works. Come along. Nice to see you. All right. So, this pineal body within us was very active when we were animal state. But when we raised our head, you see, a chemical change took place within ourselves, in the sense that our brain started growing in a pyramid, which I have told you how, with the parallelogram of forces and all that, it has started growing into a pyramid. And when it became like that, you see, because it was only the pineal body looking after the superego, up to the animal kingdom, up to the kingdom where the animals sort of became more sort of humanized. Then the ego started growing. It's the only animals who can use the matter. Human beings can use the matter, not the animals. Animals cannot use the matter for their own purpose. When they started aggressing the matter, the ego started developing, and we developed this, what you call the pyramid of our brain. We started growing more and more and more and more like this. But when it reached its height, then we started using our ego more. We didn't stop at that point. We started moving on the other side. So this went down and it covered it completely like that. That's why we say the pineal body in the human beings doesn't work. It functions, no doubt it functions. As a result of that, you see, when we saw this ego was growing, as a result of that, people felt extremely overconfident. What's wrong? Business started long time back. Said the time of Columbus. As I said, if Columbus had come to India, he would not have seen me here. He would have finished all the Indians there. Not him. He was a very nice man, but those who followed him. In the same way, this ego started destroying people, and they had an idea for triumph and killing people, occupying lands, occupying territories, accumulating wealth. Went on and on and on and on this level. Then from there, they started, when the marriage system started in a proper way, again the aggression started on the women, and now the women are aggressing men like that. It's all became so aggressive. But when you aggress, you don't see that you are aggressing. This is the problem of the egoistical person. Though he may be a seeker, though he may be a very genuine seeker, but if he is in the area of ego, he never feels his own catches, because the ego is in between, the reality in himself. So he cannot see his own catches. He cannot see how he is aggressing others, and he doesn't see how he is hurting others, troubling others, torturing others. And such a person can be extremely arrogant, extremely, strangulating. This is what happens when you get cancer also. When you get the cancer, what happens? It starts with the left side, no doubt. But when it comes into the person, then he becomes a person who is vulnerable to a disease, or a disease where the person is aggressed. The person is aggressed. The cells of the body first develop the aggression. We call it malignant. When this cell comes in contact with others, that also becomes malignant. So that's how the malignancy spreads. And when it spreads, what happens? That supposing in the nose there are some cells which become malignant. So they start obstructing other organs to grow. The only nose will start growing like that. You mean to say, not outside but inside. So they aggress. You see, the aggression starts, and
they lose complete control with the whole, because there is no coordination with the whole. They don't see that the whole has to grow together, and not only the nose and not only the eyes, isn't it? Now you can see all aggression, the manifestation. What's wrong? Say now, I was talking about the chemicals. Now how did you discover these chemicals? It is through your ego, through your science. Now, if the science is not related to God or to the whole, then you go like that. And then you can produce hydrogen bombs, you can produce these horrible chemicals, like it's what you call the foolhardiness. You enter into every area, every place, and achieve the power over that. But then you don't know what that is capable of. Supposing now you make computers. Supposing. Tomorrow these computers will eat you off. I must tell you now there's a new disease I have discovered in people, that their conscious mind overpowers them. There was a fellow who was like this, very egoistical. He didn't believe in God also. He's an Indian and he met with an accident. His wife is a doctor, she's a friend of mine, she brought him to me. In my presence he got up and walked off nicely, everything. But on his own, whenever he wanted consciously to do it, he couldn't even raise his leg. Can you imagine? So, with these egoistical people, now a new disease is coming that consciously they cannot do anything. They cannot do anything. This will come. I'm promising you now. Or I'm warning you now. As I warned the people who were going left-sided, that you will have a horrible disease, and this is the new disease for all the egoists, that consciously they won't be able to move, they'll be mute, sitting there only, their ego will take over. It's a very dangerous era when you are born, you must know. This is the time you are precariously placed. Either you get to God or you go to hell. There's nothing in between. Yourself. If you are a seeker and truthful seeker and honest seeker, then I advise you this way, that you watch yourself in the mirror and tell yourself, now you, Mr. Ego XYZ, will you get out from here? I know what I am. You get out. You have to get after all this and laugh at yourself, smile at yourself, make fun of yourself. That's the best, and never feel hurt if anybody says you're egoistical. And then you will say, I know. Finish. I know. If you know you are egoistical, then how do you go further? Our language, our tone, our speaking must be greased with love. And love is such a powerful thing that can attract anyone, let it be even Hitler. When you talk to someone or say something, it should have that coating of chocolate, of love. Then you can even give castor oil. I do that. So, all these things are to be understood in its essence, that we should not become stupid as other people are. We are yogis, and we have to have an ideal life which manifests itself in all kinds of dynamism. And we do not waste this great blessing that we have got. Now with this, another chakra which is always caught is the Agya chakra. In the Agya chakra, we have to become thoughtlessly aware, but we cannot. If you watch your thoughts, you will know mostly we think of the people who have harmed us, who have troubled us. Sometimes we have the glimpse of the good things also. We think of the good people also. Sometimes. Normally, we are thinking about the people who have harmed us, hurt us, this thing, that. Now Christ, who is Sri Ganesha and who has all the powers to kill us and finish us off and destroy us completely, has given us the greatest weapon is to forgive. So the mantra here is forgive.
And you have to see that you forgive others. Anybody says anything, forgive. When you forgive, God takes over. And He knows how to handle or mishandle or to do whatever He likes to that person. That's not your job. You just forgive. So you give him a ticket. Go to God. I forgive you. I'm nothing. And you have to forgive. And that is the thing you can enjoy your Agya Chakra very well and raise your Kundalini beyond by saying forgive, forgive, forgive 3 times. And you have to say the mantra of Nirvichara. No thoughts. Agya is the one which brings thoughts to it. That's why Christ was so particular on the eyes. That thou shalt not have adulterous eyes. Try to concentrate your eyes on the Mother Earth for some time. She'll suck in. So that your attention doesn't become that wobbly, becomes concentrated and equalized and balanced. When that is done, your eyes become so powerful. Even if you look at somebody, you can cure that person. And the innocence will start coming in your eyes. You will not have lust and greed. Now one thing is there obstructing Sahasrara is the movement of your Agya into thoughts. That's the only thing. That's the only thing that stops your entry into Sahaja. Thoughts are coming all the time. Because a human being is born who reacts to everything. React to this and react to that, and the thoughts come in and thoughts go. There's a big crowd of thoughts. Because of that, your attention cannot cross over Agya and can reside in the Sahasrara. So first of all, one should see what sort of thoughts are coming. You have to condemn yourself sometimes. You have to say, what nonsense, what have I been doing? What's the matter with me? How could I do all that? Once you start doing that, these thoughts will start disappearing. These thoughts are coming from 2 angles, one from the ego and another from your conditionings. And these are so much built up within you that they don't allow your Agya to be crossed. That's why we have 2 Bija mantras of Amuksham. First one is, when it is conditioning, you are endowed with this kind of a fear. I shouldn't do like this, I shouldn't do like that, is not allowed, that is not allowed. That's the conditioning part of it. Conditioning can be of many types. But the ego part of it is that I must overpower everybody, I must get this, I must be able to rule everyone. These 2 things are there in the mind which are all the time crossing. So it's important that we should go into thoughtless awareness. And that thoughtless awareness is the real way that your Sahasrara can be nourished by the Kundalini. Because Kundalini cannot go through, cannot pass through. And for that, as I said, there are 2 Bija mantras. One is Ham, another Ksham. So if you are conditioned, you are frightened, you are afraid, and you had ideas about yourself. These days, the way people are describing, they'll say, I'm an extrovert. Somebody will say, I'm an introvert. Somebody will say, I'm hippie, I'm that. All kinds of things they can have attributed to themselves. But these ideas are all coming from outside. They are not from inside. To get to the inner side of yourself, to the subtler side of your being, you must allow the Kundalini to go through the Agya. To cross the Agya is a very important thing in modern times. And for that, you have to meditate. If you can meditate with complete faith in yourself, this Agya can be opened up with surrendering to the Divine. You have to surrender yourself to the Divine. And when this Agya opens, you'll be amazed. Your Sahasrara is just waiting
to transfer, to give you all the help that you need through the all-pervading power. Your connection of Sahasrara with the all-pervading power is established. And by that, you will be amazed how all these 7 chakras work for you, how they help you, how they try to give you whatever is the real knowledge about everything. This real knowledge that you get is very joy-giving. You can see this real knowledge in everything. You don't have to start reading any book about it. In every situation and in every person, in every flower, in every natural happening, you see clearly the hand of the divine. Once you see the hand of the divine, your ego starts disappearing. Once you say that it's you do everything. Kabira has said something great about this. He said that when the goat is alive, it goes on saying, I am, I am. But when it is slaughtered and its intestines are made into strings which are used for cleaning the cotton, then it said, tu hi, you are. See, in this symbolic way, they have suggested that you have to become dissolved into this divine power. It's the divine power that does everything. What am I? I was just a drop, and I fell into this ocean of awareness of the divine power. And that is taking over and working it out. That will help you a lot to be a great sadhu. You develop curing powers, but still you are not proud of it. You developed, of course, awakening powers, you are not proud of it. You develop so many creative powers, and you are not proud of it. You become really very, very creative, extremely creative. But the greatest thing happened to you that you become a global personality. So you start seeing the problem of every country, of every other nation where they have problems. But these problems, when you see, you don't see like other people, because others may like to use it for their own purpose, maybe for media, maybe for something. What you want to see is that these problems are solved. தொடர்ந்து நாம் தியானத்தில் இருக்கலாம். Let us be in meditation for some time.
Let us all prepare for the Aarti. நாம் ஆர்த்தி செய்வதற்கு தயார் செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் எழுந்து கொள்ளலாம் ஆர்த்தி செய்வதற்கு. Let us all stand up for Aarti. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तो गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। संकटनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना।
जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी की जय। Let us all bow down to Shri Mataji and then be in meditation for some time.
நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். Shri Mataji, we thank you very much for giving us this collective meditation session today. ஸ்ரீ மாதாஜி, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. இப்பொழுது நாம் கூட்டாக குண்டலினி உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Let us collectively raise the kundalini and put ourselves to bandhan.